விஜய் வந்து அரசியல் இப்போது நல்லது பண்ணணும் அப்படின்னா அரசியல் வந்தால் மட்டும் நல்லது பண்ண முடியும்னு இல்லை. சரிங்களா? விஜய்கிட்ட நிறைய பணம் இருக்குது. ஏன் அவர் நல்லது பண்ணலாம்? அரசியலுக்கு வந்து தான் நான் பண்ணணும்னு இல்லவே இல்லையே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேங்க, ராகவா லாரன்ஸ் எடுத்துக்கிறேங்க. அவர் வந்து அரசியலுக்கு வராமையும் நல்லது பண்ணுறாரு. ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னா அப்போது விஜய்க்கு அந்த ஆசை இருக்குது தானே. ஏன் நல்லது நல்லது இப்போ மக்களுக்காக தானே வரேன்னு நினைக்கிறாரு. அப்போ அவர்கிட்ட பணம் இருக்குது இல்லை, அப்போ அதை வச்சு நல்லது பண்ணலாமே. அரசியலுக்கு வந்து தான் நல்லது பண்ண ஒரு விஷயமே இல்லையே. சரியா? ரெண்டாவது ஒன்று இதுனா, இப்போ நடக்கிற ஆட்சி டிஎம்கேவை எடுத்துக்கிறேங்க. இப்போது எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் கேட்டோமா இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஃப்ரீ கேட்கல. கவர்மெண்ட் பெண்களுக்கான இலவச பேருந்து கொடுத்துக்கிறாங்க. ஓகே, சரி. அப்போது நீங்கள் ஏன் ஃப்ரீயாக போகிறீங்க? நீ காசு கொடுத்து போகலாமே. இப்போது முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு பஸ்ஸில் போகணுன்னா என்ன பண்ணுறாங்க தெரியுமா? நடந்து தான் போனாங்க. எப்போ ஃப்ரீயாக அலோன்ஸ் பண்ணாங்களோ 1 கிலோமீட்டருக்கே பஸ்ஸில் தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா 24 ஹவர்ஸும் பஸ்ஸை விட்டு இறங்குறது இல்லை, ஃப்ரீயாகவே லோக்கல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. 3 நாள் எங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே அடைஞ்சிருக்கிற மக்கள் இங்கேருந்து கடைக்கு போனால் கூட பஸ்ஸில் தான் போகிறாங்க. 2 கிலோமீட்டர் போனால் கூட பஸ்ஸில் தான் போகிறாங்க. முன்னாடி அப்புறம் பேசுகிறீங்க. இதை வந்து கலைஞரை கொண்டு வந்தாது. மது விலக்கு யார் கொண்டு வந்தா? நீங்களே மனசாட்சியோடு பேசுங்க. கொண்டு வந்தது யார்? ஏடிஎம்கே தான் கொண்டு வந்துச்சு. டிஎம்கே வேண்டாங்குது. இல்லை எங்கெங்கே இருக்குது, இது எங்கெங்கே டிஎம்கே தப்பு இருக்குது. அப்போ என்ன ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பெண்களுக்கு 1000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சம்பளம் யாருக்குங்க 1000 ரூபாய் கொடுக்குறா? 200 300 சம்பாதிக்கிறாங்களா? மாதம் ஒரு தனி மனிதர் ஒரு 7000 ரூபாய் 8000 ரூபாய் 9000 ரூபாய். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு சால்யூட் 250 ரூபா தான். ஒரு மாதம் போச்சுன்னா எனக்கு ஒரு 12,000 13,000 ரூபாய் தான் வருது. சரிங்களா? அதுவே எங்கள் கையில் நிற்கலை. ஆனால் பெண்களுக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுவே சொல்லுங்கள், எனக்கு 1000 ரூபாய் எங்கே பத்துது? 2500 ரூபாய் எங்கள் கொடுக்குறாங்கிறாங்க. 1000 ரூபாய் தான் கொடுத்துருக்கு, எங்களுக்கு பத்தலை. 1000 ரூபாயில் என்ன பண்ண முடியும்னு ஒரு வயசான ஒரு அம்மா கேட்டாங்க. 1000 ரூபாயில் எதுவுமே பண்ண முடியலனாலும் 5-6 தேவைகளை பண்ண முடியுது. சரிங்களா? ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் யாராவது சும்மா தராங்களா? ஒரு 1000 ரூபாய் மாதமாவது பெண்களுக்கான கவர்மெண்ட் கொடுக்குது. அது உங்களுக்கு யூஸ் தானே. 5-6 வார்த்தையும் நீ யூஸ் பண்ணிக்கலாம்ல. எனக்கு புரியுது. இந்த ஒரு 1000 ரூபாய் நம்மளுக்கு 1000 ரூபாய் இல்லைங்க, லட்சம் கொடுத்தாலும் பத்தாது தான். ஏன்னா நம்ம தேவைகள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் யாரையுமே சார்ந்து நான் பேசலை. எந்த ஒரு அரசியல்வாதிகளையும் நான் தோண்டு பேசலை. அவங்களும்